ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் உங்களை தேற்றுவேன். கம்ஃபோர்ட் ஸோ ஐ வில் கம்ஃபோர்ட் யூ என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கம்ஃபோர்ட், ஆறுதல், தேறுதல், தேற்றப்படுதல். பல நேரங்களில் நம்ம யாராவது ஒருவர் தேற்றுவாரா என்று ஏங்குவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இயல்பான காரியமாகவே மாறி போய்விட்டது. தாவீது சிக்லாக்கிலே வரும்பொழுது தன்னுடைய மனைவி, தன் படை வீரர்களுடைய எல்லாரும், அவருடைய மனைவிகள் முழுவதும் அங்கிருந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போய்விட்ட போது தன் சரீரத்தில் பலன் இல்லாமல் போகும் மட்டுமாய் தாவீது கதறி அழுதார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே பகுதியில் தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டான். எனவே இந்த காலை நேரத்தில் உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்ளும்படியா அந்த திடமான விசுவாசத்தை தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். அந்த தேவன் வாக்குத்தத்தமாக, அந்த தேவன் ஜீவனுள்ள வார்த்தையாக இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களை தேற்றுவேன். அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். என அன்பானவர்களே, ஆறுதல் வேண்டுமா? இயேசுவிடத்தில் வாருங்கள். தேறுதல் வேண்டுமா? இயேசுவிடத்தில் வாருங்கள். பலன் வேண்டுமா? வேத வசனங்களிலே அவருடைய முகத்தை பாருங்கள். அவர் நமக்காய் பேசி கொடுத்த ஜீவனுள்ள, வல்லமை நிறைந்த, வாக்குத்தத்தங்கள் நிறைந்த, நம்மை ஆறுதல் படுத்துகிற, தேற்றுகிற வார்த்தைகள் அங்கே உண்டு. அந்த வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம், உட்கொள்ளுவோம், உள்ளான மனிதனிலே பலனடைவோம். நாம் தைரியத்தோடு, சந்தோஷத்தோடு, ஜெயமாய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் இந்த பூமியிலே நற்சாட்சிகளாயிருப்போம். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தவரே, தேறுதல் இல்லாமல் தனிமையாக இருக்கிற விதவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைம்பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை இழந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான பாதிப்புக்குள் உள்ளாகி தேற்றுதல், ஆறுதல் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தேற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.